வசனத்தை விசுவாசத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாமே. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 68வது சங்கீதம், 68, 28, 68, 28 வாசிக்கலாமா? உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். கொஞ்சம் பேரலாக 9வது வசனமும் ஓரளவுக்கு அப்படித்தான் வரும். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். அங்கே இளைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொன்னாலும் 28 எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். 2 பகுதி. ஒரு பகுதி பலத்தை கட்டளையிடுகிற தேவன், 2வது நமக்குன்னு சில காரியங்களை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். அவைகள் சத்துரு பறித்து கொண்டு போகாதபடிக்கு, மனுஷர்கள் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நாம் அனுபவிக்கத்தக்கதாக திடப்படுத்துகிற, எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற நல்ல தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த முதல் ஆசீர்வாதத்தை நாம் சில வசனங்களால் கொஞ்சம் தியானம் பண்ணினால் நலமாயிருக்கும். பலத்தை கட்டளையிடுவார். பலன் வேற, பலம் வேற. வேதத்தில், தமிழ் பைபிளில் நம்ம எது எடுத்தாலும் ஒன்றுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். பலம் அப்படின்னா ஸ்ட்ரெங்த். பலன் அப்படின்னா ரிவார்டு, பிரதிபலன். ஸோ இங்கே பலம் என்று எழுதியிருக்கோம். பலத்தை காட்டுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் பலம் என்று சொல்லும்போது ஸ்ட்ரெங்த். கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை தருகிற தெய்வம். ஒரு காரியம் வேடிக்கையாக யோசித்தேன். விண்ணில் தேவன் இருக்கிறார், நாம் மண்ணில் இருக்கிறோம். மண்ணில் இருக்கும்போது, மண்ணில் இருந்து தான் நம்மளை உருவாக்கினார். விண்ணில் இருக்கிறவருக்கும் மண்ணில் இருக்கிறவருக்கும் என்ன கனெக்ஷன்? விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ன கனெக்ஷன்? ஒரு மண்ணில் ஒரு பொம்மையை செய்யணுன்னா மண்ணில் இருக்கிறவர் தான் இதை செய்ய முடியும். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது செய்கிறோன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு தான் நம்ம செய்கிறோம். வேற எங்கேயோ உட்காந்துட்டா செய்கிறோம். சமையல் பண்ணணுன்னா இங்கேருந்து புறப்பட்டு போய் மதுரையில் போய் சமைச்சிட்டா வர்றோம் 3 வேளையும். அது முடியாத காரியம். ஆனால் நினச்சா தேவன் விண்ணில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வச்சே அவர் செஞ்சிருக்கலாம். அங்கே விண்ணிலேயும் பொருள் இருக்கல்லவா, அது இல்லாதபடிக்கு அவர் மண்ணுக்கு வந்து, அல்லேலூயா, வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். அந்த மண் எடுத்து அப்படின்னா அந்த மண்ணுக்கு வாழ வைக்கிறதுக்கு ஒரு இடத்த உண்டாக்கினார்னு அர்த்தம். அந்த இடத்துலையே செஞ்சு அந்த மெட்டீரியல் எடுத்து அங்கேயே அவங்கள வாழ வைக்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பொருள்களை நம்ம கார்பென்ட்ரியில் சின்ன பொருள்களை வீட்டுகளில் எங்கேயோ செஞ்சு கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. இங்கே ஒரு பெரிய டேபிள்களும் அது இதுவும் செய்யணுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அதனால் இங்கேயே செஞ்சு இங்கேயே என்ன செஞ்சிடும், வச்சிருவாங்க. அதுபோல் மண்ணுங்கிற அந்த ஹேபிட்டாட், உலகம்ங்கிற அந்த ஹேபிட்டாட்லேயே, அந்த வாழ்விடத்திலேயே அங்கேயே செஞ்சு அங்கேயே அவனை நடமாட வைக்கிற. அதனால தான் விண்ணிலிருந்து வந்து, அல்லேலூயா, அப்போது விண்ணிலிருந்து வந்து மண்ணை எடுத்து குழப்பி மண்ணிலேயே வாழ வைக்கிற தெய்வம் மறுபடியும் வரணும், மண்ணாகவே வரணுங்கிற அதையும் அவர் மைண்டில் வச்சுருந்துருக்கிறார். இப்போ அவர் ஒரு சரீரத்தில் தானே வந்தார், ஆண்டவராகிய தேவன் இயேசு என்கிற பெயரில். அப்போ மண்ணுக்கு வந்துட்டு போகிறது அவருக்கு ஒரு பெரிய புதுசான இது கிடையாது, புதுசு இல்லை. அவருக்கு ஏற்கனவே மண்ணுக்கு வந்து தான். அப்போ அந்த மண்ணுக்கு தேவையான எல்லாவற்றையும் விண்ணில் இருக்கிறவர் தானே செய்யணும். இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் உடஞ்சி போச்சு, அதில் ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம தானே செய்யணும், நம்ம தானே ரிப்பேருக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுபோல்
அவர் மண்ணான மனுஷர்களாகிய நமக்கு சப்ளை பண்ணுகிறதும் அவர் தான். உடஞ்சி போனால் ரிப்பேர் பண்ணுறதும் அவர் தான். என்ன நடந்தாலும் அவர் தான். அல்லேலூயா. இதை இப்படி புரிந்து கொள்ளும்போது நம்ம உள்ளத்துக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் எங்கே போக? நீங்கள் தானே உண்டாக்கினீங்க, தூக்கி போட முடியாதே. அதுதான் அவர் விண்ணில் இருக்கிறவர் குயவனாகி மண்ணிலிருந்து நம்ம களிமண்ணாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த மண்ணுக்கு ஒரு குயவன், இந்த களிமண்ணுக்கு ஒரு குயவன் விண்ணிலிருந்து தான் வரணும், கரெக்டான குயவன். ஏன்னா மண்ணிலே குயவன் இல்லை, இருக்கவும் முடியாது. விண்ணவர் தான் பண்ணுறார். ஆக மாதம் முழுவதுக்கும் அல்ல, இதுக்கு முன்னிருந்த வருஷங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மண்ணான மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்கிறார். அதை நினச்சி கர்த்தருக்கு நன்றி சொல். இந்த மண்ணுக்கு அவர் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய முடியும்? அவர் நம்மளை வாழ வைக்காட்டினா யார்? ஆச்சரியமாக இருக்குது. வாழ்நாளெல்லாம் நம்ம வெறும் சாப்பாடு சோறு தண்ணி ஊற்றுற தேவன் இல்லை, நம்முடைய மனசுகளுக்கும் ஒரு சமாதானத்தை தந்து ஒரு மகிழ்ச்சியையும் தந்து எந்த விதத்திலும் நமக்கு சங்கடங்கள் வராதபடிக்கு இத்தனை கோடி ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார்னா இது ரொம்ப ஆச்சரியம். நமக்கு சில நேரங்களில் ஒன்றுமே புரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தான் ரொம்ப பெருசு. அடுத்தவங்க பிரச்சனையை காட்டிலும் நமக்கு நம்ம பிரச்சனைகள் ரொம்ப நம்மளை வாட்டுது இல்லை. அதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம். அந்த மண்ணை பேச வச்சது அவர் தானே. என்ன சொல்றியா? நம்மெல்லாம் மண்ணு தானே. மண் என்று நினைவு கூறுகிறார். எது வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிக்கிறார். உண்டாக்கிட்டு பேசாமல் வாழுங்கடான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாரு நான் அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் என்ன வேணாலும் பேசு, எப்போ வேணாலும் பேசு, எவ்வளோ வேணாலும் பேசுன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாளும் பேசும்போது அதுக்கு இறங்கி அதுக்கு பதில்களெல்லாம் கொடுத்து இத்தனை பேருக்கு பதில்களை கொடுத்து காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு மகிமையானது. ஹல்லேலூயா. ஆகவே அவர் தான் நமக்கு பலத்தை கொடுக்க முடியும், அவர் தான் கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த சரீரத்தில் நன்மைகளை செய்த தெய்வம் அவர் தான். ஃபீவர் வருது நமக்கு, உதாரணமாக எப்பயாவது வரும். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது, அடுத்த வாரம் ஃபீவர் வருது, அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு வாழ்நாளெல்லாம் இப்படி வந்தால் என்ன ஆகும்? ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுவோம்ல. ஆனாலும் பாருங்கள், நம்ம சரீரத்தில் ஒரு பலத்தை தந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து, எப்படா உனக்கு ஃபீவர் வந்துச்சு தெரியல, அது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்துச்சு பார்த்தீங்களா? சில நேரங்களில் மைண்ட் அப்படி ஓடலையா உங்களுக்கு? ஓடும். மனுஷர்கள் நம்ம ஃபீவர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது போல இருக்கு, ஃபீவர் வந்து ரொம்ப நாள். அப்போது அந்த பலத்தை கர்த்தர். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃபீவர் வந்து படுத்து எவ்வளோ நாள் ஆகுது? கரெக்டாக யதார்த்தமாக நம்ம யோசித்தா நமக்கு அந்த தாட் வரும்போது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அப்போனா வரலேன்னு வரும்போது இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுன்னா நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு. அதுபோல தான் நம்முடைய எல்லா சோதனைகளையும் தாங்கி கொள்ளுகிறதற்கு பலத்தை கொடுக்கிறார். ஆமென். அந்த உண்டு பண்ணினதை தேவன் திடப்படுத்த சில நேரங்களில் தாமதமாகும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொள்ளவும் ஒரு பலத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது எங்களுக்கு உண்டு பண்ணினதை நீங்கள் திடப்படுத்துங்கப்பா, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது கொஞ்சம் தாமதங்களோ அல்ல ஒரு மாதிரி மாறுறதோ ஒரு மாதிரி சங்கடங்கள் வரும் பொழுது அதையும் நாங்கள் தாங்கி கொள்ள உள்ளான மனுஷனிலே எங்களை பலப்படுத்தும். பவுல் சொல்லும்போது எங்கள் உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன், வெளியரங்கமான மனுஷன் கெட்டுப்போனாலும் நாளுக்கு நாள் எங்கள் உள்ளான மனுஷனானது பலப்பட்டு கொண்டிருக்கிறது, புதிதாக்கப்படுகிறது. அப்போ அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னர் ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடுச்சுனால, குறைஞ்சி போச்சுன்னா மனுஷன் கொலாப்ஸ் ஆகிடுவான், அவனால் தாங்க முடியாது.
ஆவி முறிந்து போனால் யாராலே அது தாங்க முடியும் என்று. அப்போது இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தும் வேணும், அவுட்டர் ஸ்ட்ரெங்க்த்தும், உள்ளரங்க பலமும் வேணும், வெளியரங்க சரீர பலமும் நமக்கு இருந்தால் ஒழிய நம்மால் சுகமாக வாழ முடியாது. அப்படின்னா நம்மை உருவாக்கினவர் நம்முடைய நினைவாக, நம் நினைவாக அவர் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல ஆமேன் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே நீ நல்லவர். ஆமேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். யாருக்கு பலம் வேண்டும்? தள்ளாடினவர்களுக்கு பலம். பலவான்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வில் முறிந்தது. பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சத்திய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய பலன் நமக்கு பூரணமாக விளங்குகிறது. இன்னைக்கு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை, அதாவது சரீரத்தில் தள்ளாடுகிறது மாத்திரம் அல்ல, அது ஒரு ஏஜில் அது கட்டாயமாக அது ஒரு தள்ளாடுதல் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அது வேறு விஷயம். ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள், போராட்டங்கள், இக்கட்டான எப்போதும் வராது, டெய்லி வராது. அது ஒரு டைமில் ஒரு மாதிரி வந்து நரகத்தின் வாசனையை ஸ்மெல் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள், போராட்டங்கள் நடக்கும். எப்பவும் வராது. அப்போ மனுஷனுடைய விசுவாசம் தள்ளாடும். அந்த தள்ளாடுகிற நேரத்தில் நமக்கு ஒரு கைலாகு கொடுக்கிறவர்கள் மிகவும் அவசியம். அந்த நேரத்தில் மனுஷனால் முடியாது, மற்ற மனுஷர்களால் முடியாது. நம்மை போல எல்லாருமே பலவீனர்கள் தான். அப்பொழுது தான் ஆண்டவருடைய பலம், ஸ்ட்ரெங்க்த்து நமக்கு தேவைப்படுகிறது. மருந்து மாத்திரைகளால், சத்தூசி, சத்துணவு, சத்து மாவு, இதில் அடிக்கிட்டே போகலாம். அதுகள் ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்க், அவ்வளோதான், பர்மனெண்ட் கிடையாது. ஆனால் நாமோ நம்முடைய பலத்தை சார்ந்திராமல் தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்து வாழ்கிறபடினாலே அவருடைய பலன்தான் நம்மை மறுபடியும் காலோன்றி நிற்க பண்ணும். ஹல்லேலூயா. விழுந்து போச்சுடான்னு சொல்லும்போது மறுபடியும் அவர் பலத்தையும் சத்துவத்தையும் தந்து காலோன்றி நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஒருவேளை யாருக்காவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நமக்கு ஒருவேளை அப்படி வருமானால், தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை, ஆனால் ஒரு நன்மை என்னன்னா, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அவர் மாறவே மாட்டார். ஏன்னா நமக்கு மண்ணுக்கு அவர் தானே செய்யணும், அவருடைய பாத்திரம் தானே, அவர் கை தானே நம்மளை உருவாக்கிச்சு. அப்போ அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அல்லேலூயா. நம்ம மேல் அவர் வச்சிருக்கிற கருணை, நேற்றைக்கு கர்த்தர் பேசினது போல, சாத்தானைத்தான் சபித்தாரே ஒழிய மனுஷனை தேவன் என்ன செய்யலை. நோ மனுஷன் சபிக்கலை. அது அவன் மனுஷங்க கீழ்ப்படியாமல் இருந்த நிமித்தம் பூமியை சபித்தார், வேர்வை சிந்தி சாப்பிடுவார் எல்லாம் ரைட். ஆனால் நம்மையோ தேவன், அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கலை. ஆபிரகாமின் சந்ததி தேவ தூதர்களுக்கும், விழுந்து போன தூதர்களுக்கும், சாத்தானுக்கும், அது அவனும் ஒரு தூதன் தானே, அவர்களுக்கோ ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணாத ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. சொன்னது அவுட் அவன். அல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய கிரியைகள் இந்த பூமியில் கர்த்தர் பார்த்துட்டு அனுமதிச்சுட்டு தான் இருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு நாள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளில் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் பாஸ் ஆகும். அத்தோடு அவன் காலி. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஜனத்திற்கோ தேவன் பாதுகாப்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தீமைகளுக்கு பாதுகாத்து பத்திரப்படுத்தி மேலே கொண்டு போயிடுறார்.
ஆமென். இது சில காலகட்டங்கள் நான் சொல்ல வேண்டாத ஒரு சமயம்தான், இருந்தாலும் அதை சொல்லுகிறேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கறதுல அவ்வளவு ஞானமுள்ள தெய்வம். கிறிஸ்து உதித்து உயிர் தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட ஐ திங்க் 96 ஏடி, பிட்வீன் 70 to 90 இந்த பக்கம் கிபி, அந்த டைமில் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படுது. அந்த ரெவலேஷன்ஸ் அப்போ தர்றார். மற்ற சபையின் மற்ற எபிசில்ஸோ அல்லது நிருபங்களோ அந்த நேரங்களில் எழுத சொல்லும்போது வெளிப்படுத்த விசேஷம் வரல. அது எதுக்கு அவ்வளவு லேட்டாக அங்கே கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவ்வளவும் கால்குலேட் பண்ணி நம்ம மண்டை வெடிச்சிடும். ஆண்டவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா, ஆண்டவருடைய பைபிளில் படித்து தான் நம்ம பைபிள் எக்ஸாம் எழுதுகிறோமே வழியே அத்தோடு அவ்வளோதான், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய வெளிப்பாடுகள், காலங்கள், சீசன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா மண்டை வெடிச்சிடும், நம்மளால் முடியாது. ஏன் இவ்வளோ காலம் தாழ்த்தி வருகிறது அப்படின்னா, அந்த டைரக்ட் ஃபைட், சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் டைரக்ட் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அவன் எழும்பி யுத்தம் பண்ணுறான். அதை அந்த காலத்தில் முன்னால் ஆண்டவர் எழுதலை, சொல்லலை. அது சொல்லலை. ஏன் சொல்லலை? அடிப்படை ரட்சிப்பின் சத்தியங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் முதல்ல. உங்களால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுதா? அடிப்படை ரட்சிப்பின் சத்தியங்கள். ரட்சிப்பின் சத்தியங்கள் நீதியின் வாழ்க்கை, பரிசுத்தம், அன்பு எல்லாம் முதல்ல ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கப்புறம் யுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கும். இந்த புக்ஸை அரேஞ்ச் பண்ணுற விதமே பிரமாதமாக இருக்குது. அது கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்ணது. இந்த பைபிள் மனுஷன் கிடையாது. எந்த காலத்தில் யாரை வச்சு எங்கே பண்ணி எழுதி எந்த இடத்துல எந்த சாப்டரை எந்த புக்கை சொருகணும் எல்லாம் அவர் தான் செஞ்சது. ஆக அந்த ஃபைட்டை முதல்ல என்ன செய்யலை கர்த்தர்? கொண்டாடல. ஃபைட்டை கொண்டு வந்தால் மனுஷங்க அவ்வளோதான். அதுபோல தான் வனாந்திர வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கும்போதும் கூட யுத்தங்களை காணாதபடிக்கு, யுத்தங்களை கண்டா ஜனங்கள் சோர்ந்துருவாங்க. அதனால் அவர் வேறு ரூட்டை போட்டு அப்படியே கொண்டு வந்து இவனுங்களை பக்குவப்படுத்தி யுத்தத்துக்கு தயார் பண்ணுறார். இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசித்தா நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நினைக்கிறேன். அப்போது அதை ஏற்றுக்கொள்ள நம்மால் முடியுது, ரெடியும் ஆகிறோம் இல்லையா? அப்போது ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் பரிபூர்ணமாய் இந்த பக்கம் வந்துட்ட பிறகு நாம் கர்த்தரோடு நிற்கிறதுக்கு வேண்டிய அவ்வளவு உபதேசங்களையும் கொடுத்து இனி அல்லேலூயா நம்ம எதிர்த்து நிற்க ரெடி ஆகிடுறோம். அதனால தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய புஸ்தகம் மத்தேயு, அதை எடுத்து வாசிங்க. 5-6-7 அவனுடைய எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிடுவார். வந்தோடனே ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தீங்கன்னா அவன் அப்படியே அரண்டு ஓடியே போயிடுவான், ஐயையோ அப்படின்ட்டு. அதனால தான் அந்த காலகட்டங்களில் தேவன் ரொம்ப அழகாய் வைத்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவ ஜனங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு காப்பாற்றுகிறார். நம்ம எல்லாருக்கும் சோர்வுகள் உண்டு. இப்போ தான் ஒரு சோர்வுலேருந்து வெளியில் வந்தோன்னு சொன்னால் அடுத்த சோர்வு எங்கேயோ காத்திருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை மண்ணோடு மண்ணாய் போகாதபடிக்கு அவர் போகிறதுக்கு விடவே மாட்டேங்கிறார். எனவே இந்த தள்ளாடுகிற நேரங்களில் கட்டாயம் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம், நீ தள்ளாடினாலும் நான் உன்னை பலப்படுத்துவேன். அதில் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேன் தள்ளாடுதல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சாட்சி அமைகிறது. இனி 2வதாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33 அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதற்கு ஒரு பலம் நமக்கு அவசியம், ஒரு தைரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் லேசான பலம் அல்ல, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும்
சாட்சி கொடுத்தவர்கள் மேல் பூரண கிருபை வருகிறது. அப்போ அந்த சாட்சி கொடுக்க விடாதபடிக்கு தடுக்கிறது பொல்லாங்கன். இவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாய் பலமாய் ஸ்ட்ராங்காக சாட்சி கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம சபையில் கர்த்தர் செய்கிற உபகாரங்களை நாம் சாட்சியாக சொல்லுகிறோம். சுவிசேஷம் சொல்லும் பொழுது வெளியில் எதை சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு தலைவலி போக்குனார் அப்படின்னு சொன்னால் அவன் ஆள் என்ன சொல்லுவான்னா, அவனும் எங்களுக்கு இதை தான் செய்தான், இதுக்கு மேலே செய்தான்ட்டுருவாங்க. அதல்ல, அது உள்ளே சொல்ல வேண்டிய சாட்சி. ஆண்டவர் நேற்று நிறைய பேர் சாட்சி சொல்லி கர்த்தரை மையப்படுத்தினாங்க. வெளியில் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல வேண்டியது. இதுதான் பேட்டர்ன், பைபிள் பேட்டர்ன். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நம்மை படைத்தவர் உயிருள்ளவர், நம்மை ரட்சித்தவர் உயிருள்ளவர். அவர் ரட்சித்து மண்ணோட மண்ணாக சிலுவைக்கு போகவில்லை, சிலுவைக்கு போயிட்டு மண்ணோட மண்ணாகலை. அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார், இன்று பரலோகத்தில் இருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார், நாம் பரலோகம் போகணும். அதுதான் அந்த சுவிசேஷத்துக்குள்ளே வழிமுறை, ரூட்டாக இருக்கிறது. அந்த ரூட்டை ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. வேதம் அப்படித்தான் சாட்சி கொடுக்கிறது. அப்போ அந்த ரூட்டு படி சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஒரு பூரணமான கிருபையும் அவங்க மேலே வந்து இறங்குது. அப்போது இதை நமக்கு பூரண கிருபை வேண்டுமானால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்து சொல்ல வேண்டும். ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்கிற சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பூரண கிருபை உண்டாகுது. சிலருக்கு பாவம் பாருங்கள், சபையிலேயே கர்த்தர் செய்த உபகாரங்களை சொல்கிறதுக்கு கொஞ்சம் உதறுது. அது ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருவேன். அது பலன் வேண்டும் நமக்கு. அந்த சாட்சி கொடுக்குற ஒரு பலன் வேண்டும். வேலை செய்கிற இடங்கள், போகிற இடங்கள், எல்லா இடத்துலையும் யாரை சந்திக்கிறோமோ அவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு ஒரு தைரியம் நமக்கு வேணும். நிறைய நேரங்களில் தைரியம் இல்லாமலேயே வாயை பொத்திட்டு ஓடியாந்துடுறோம். நமக்கு எதுக்குடா ஒரு ட்ராக்ட் கொடுக்க நிறைய பேருக்கு தைரியம் இல்லையா? அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள, அதை பலத்தை தருகிற தெய்வம். நமக்கு மனசு இருந்தால் பலத்தை தருவார். அல்லேலூயா. அந்த மனசு இருந்தால் சொல்லிட்டு வரணும். அப்போது ஆண்டவரை மைமைப்படுத்துகிறதற்கும் சாட்சி சொல்லுகிறதற்கும் உள்ளான மனுஷனில் நமக்கு ஒரு பலம் வேண்டும். உங்களுக்கும் சபைக்கும் அந்த கிருபை தருவாராக. நான் போகிற சில இடங்களில் அல்லது என்கவுண்டர் பண்ணுகிற இடங்களெல்லாம் சொல்லுகிறது உண்டு. சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னால் ஒரு தோட்டக்காரர் வந்தார், சகோதரன். அவர்கிட்டையும் சொன்னேன். ஆனால் அவர் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது, எல்லாம் சொல்கிறோம், கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் போகணும் ஐயாண்ணா. ஆமாய்யா, ஒன்றுமே கொண்டு போக முடியாதுயா அப்படிங்கிறார் அவரும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு வரும் பொழுது சத்தமே போட மாட்டேங்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. அப்போ சாத்தானை வஞ்சித்து வச்சாச்சு. இருந்தாலும் நம்முடைய கடமை நம்ம சொல்லியாகணும். எதையாவது ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டே போக வேண்டியா. ஆக அதுக்கு ஒரு பலன் நமக்கு வேண்டும். ஆரம்ப நாட்களில் பலம் இருக்காது. ஆனால் போக போக கர்த்தரோடு இசையும் பொழுது அந்த தாகம் அவரை ருசி பார்க்கும்போது கிடைக்கும். ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் இன்னொரு சில பலத்தை குறித்து பார்த்துட்டு தான் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் நிரப்புவாராக, நிரம்பி இருப்பீர்களாகன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு இதுதான் நிரம்பப்பட வேண்டிய ஒரு காரியம். இதுதான் நிரம்பப்பட வேண்டிய ஒரு காரியம். என்னவாம்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அப்போ நமக்கு நம்பிக்கை எப்படி தான் பெருகுது? ஆவியானவர் பலத்தை கொடுத்தா தான் நமக்கு நம்பிக்கையே உண்டாயிருந்தல்ல, அந்த நம்பிக்கை பெருகி, அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும்
உங்களை நிரப்புவாராக. இது ஆக்சுவலாக இந்த வசனத்தை இப்படி படிக்கக்கூடாது. இதை ஒன்றா இழுத்து படிக்கணும். அதுக்கு இப்போ நமக்கு நேரம் கிடையாது. ஒவ்வொரு வசனத்தையும் இழுத்து படித்தா பயங்கரமான காரியங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். எவ்ரி வேர்ட் இஸ் ஆக்சுவலி an abridged word in the Bible. அப்ரிட்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அண்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையா இழுக்கணும். உள்ளே இப்போ சுரங்கம் மாதிரி பயங்கரமாக போகும். இருந்தாலும் பொதுவாக புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டால், தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமேன். ஆவியின் பலத்தினால், அல்லேலூயா, ஆவியின் பலத்தினால். ஆமேன். பரிசுத்த ஆவியில் நிரம்ப 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 தேவாவியானவரோடு உறவாட அவர் பேசுகிறதை நம்முடைய இன்னர் ஹார்ட்டில், அதாவது ஆவியின் காதுகளில் கேட்குமானால் ஒரு உன்னத அனுபவம். அது உன்னத அனுபவம். அவரோடு இசைந்திருந்தால் மாத்திரமே அது கிடைக்கும். இன்னும் நமக்கு அது நிறைய பேருக்கு அது கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. மாம்சத்திலேயே நம்ம நிறைய காரியங்களை சிந்தித்து தேவன் பேசுகிறது நமக்கு கேட்குறதே இல்லை. ஆவியில் அது கேட்கும். அந்த பக்குவத்தில் வர வேண்டுமானால் அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் பரிசுத்த ஜீவியத்திலையும் நீதியிலையும் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த பலம் நமக்கு அவசியம். ஆமென். ஆவியானவர் பேசும்படிக்கு நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டோமானால் அவர் நம்முடைய உண்மையை பார்த்து பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். எனவே ஆவியினால் பலப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். இது அப்படியே நடக்கும். எழுதி வச்சது நம்ம சர்ச்சில் தியானம் பண்ணிட்டு போகிறதுக்காக எழுதி வைக்கலை. ஆண்டவர் வசனங்களை கொடுத்தது தியானம் பண்ணிட்டு போகிறதுக்காக, டைம் பாஸ்க்காக எழுதி கொடுக்கல. இது அப்படியே நடக்கும். நமக்கு நடக்கிறது தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நம்புறீங்களா? அதை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. வாயால் சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அது ஒரு பெரிய விசுவாசம். நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். இது டைம் பாஸ்க்காக, ஜோக்குக்காக, ஏதோ ஒன்று ஆராதனையில் அப்படி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண தேவன் அப்படி எழுதலை. இல்லையா? இப்படி ஒரு வசனம் இருக்குமானால் இருக்குது இல்லையா? அப்படியானால் அந்த வசனம் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கட்டாயம் வேலை செய்யும். கட்டாயம் வேலை செய்யும். ஒவ்வொரு வசனமும் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பலிக்கிற வசனம். இப்பொழுது நான் உன்மேல் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும்னர் இல்லை. அதுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறார் ஆண்டவர். கண்டிஷன் இல்லாமல் இல்லை. என் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சொல்லிட்டு இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். அப்போ உன்மேல் வந்து பலிக்கும்னா செவி கொடுக்கிறவனுக்கு அது நடக்கு. அந்த வார்த்தையின் படியே நடந்ததே தீரும். அப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற வேத புஸ்தகம் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுமக்கிற ஒரு அடக்கி வைத்திருக்கிற ஒரு பேங்காக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் வங்கியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் இந்த புஸ்தகத்தை நீங்களும் நானும் கையில் சுமக்கிறோன்னா நமக்கு என்னென்னலாம் நடக்கணும்ன்ட்டு நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பேங்க்கு போல் கையில் தூக்கிட்டு போகிறோம். அந்த அளவுக்கு தேவன் வசதி பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த வசனம் எங்கேயோ இருக்குது. நீங்கள் பொறுக்கி இறுக்கி எடுத்தாகணும், தேடி கீடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல. ஒரு ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ வருஷம் நான் தேட வேண்டியிருக்குது, அப்பவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னாகிறது? நமக்கு என்னென்ன டெய்லி நடக்கணுமோ அவ்வளோத்தையும் நம்ம கேரி பண்ணிட்டு போகிற ஒரு புஸ்தகமாக நம்ம கையில் கொடுத்துரு. யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தெம். அதாவது ஃப்ரம் திஸ் புக். இந்த புஸ்தகத்திலேருந்து நீ என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். கண்டிஷனோடு அது வரும் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்துக்காக எவ்வளோ சந்தோஷப்படணும். அது நிறைவேறக்கூடிய வசனம் தான் அது. ஏன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லுவதில்லை. ஆமென். ஆகவே
பலவீனமாக ஒரு வேளை இருந்தாலும் கூட அந்த பலவீனத்திலையும் கூட தேவன் ஒரு சரீர பலவீனமாக இருக்கலாம், மற்ற எந்த பலவீனமாக இருக்கலாம், பண பலவீனமாக கூட இருக்கலாம். அந்த நேரத்திலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அவருடைய கிரேஸ் தான் மறுபடியும் கொண்டு வருகிறது. க்ளோரி டு காட். இனி கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29. கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29. ம் 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 இது ஊழியம் செய்கிற பெருமக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை. ஊழியம் செய்யும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் அவங்க செய்கிற வேலையை குறித்து, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த எந்த மனுஷன் 3 முறை சொல்கிறார். இதில் என்ன கான்டெக்ஸ்ட், அதாவது மைய பொருள் என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக. வேற வேலையே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக. இப்போ ஒரு என்ன செய்கிறோன்னா, இப்போ ஒரு பிள்ளை மேக்ஸில் ரொம்ப வீக்கு அப்படின்னு வரும்போது ஒரு டியூஷனுக்கு அனுப்பும்போது எந்த ஏரியா புரியலையோ அதுலேயே ட்ரைனிங் கொடுத்து, எக்ஸசைஸ் கொடுத்து இந்த ராசிபுரம்னு போகுதுங்க சிலது, இன்ஜினியரிங்க்கு போகணும் அப்படின்ட்டு. நீங்களும் அனுப்பியிருக்கீங்க உங்கள் ஆள்களை. அங்கே அவன் காலையோ சாயந்தரமோ மத்தியானமோ ராத்திரியோ தூங்க விட மாட்டான், சாப்பிட விட மாட்டான். எப்பா வேற ஜெயில் மாதிரி போட்டு வச்சு அதையே சொல்லி கடைசியில் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருந்துடுறதுங்க. பார்த்தா 100க்கு 100, 90ன்னு வாங்கிட்டு வருதுங்க. அப்போ அதில் அவன் என்ன செஞ்சுருக்கிறான்? நாலேஜில் தேர்னானோ இல்லையோ வேறு விஷயம், அதில் ஒன்றும் இருக்காது. இந்த பழக்கத்தில் என்ன செஞ்சிட்டான்? அவன் தேறிட்டான். நாளைக்கு அந்த படிக்கிற அந்த பழக்கம் அது சோம்பேறித்தனம் போயிடுது. அப்படிலாம் அந்த அதுபோல் கிறிஸ்துவுக்குள் நம்ம தேர வேண்டிய ஒரு பழக்கம் நமக்கு ரொம்ப அவசியப்படுதே. என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் பேசலாமே. ஆமேன். அப்போது எதில் தேறினாலும் ஒருத்தன் குஸ்தி போட்டு நல்ல சரீர முயற்சியில் தேடுறவன் அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகிறான் பாருங்க. காலையில் எந்திரிச்சோன்னு 5 மணிக்கு ஜிம்மில் நிற்பான், சாப்பிட்டுட்டு ஜிம்மில் நிற்பான். அவன் எவ்வளோ பண்ணி அதையே கான்சன்ட்ரேட் பண்ணுறது போல், இனி படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவன் படிப்புலையே கான்சன்ட்ரேட் பண்ணுறது, பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவன் எந்திரிச்சோன்னு பிஸ்னஸ்லேயே இது போல் ஒரே ஒரு இதில் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம் செலுத்தி அதை எக்ஸசைஸ் பண்ண வேண்டி இருக்குது. கிறிஸ்து. ஆமேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால், உங்களுக்கு இது பிடித்தால், காலையில் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிற மாதிரி அதிகாலையில் தேவனை தேடு. வசனம் கனெக்ட் ஆகுதா? அப்போது உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. எப்படி எல்லா உபதேசங்கள், அதை தான் சொல்கிறான். சகல ஞானத்தோடு நாங்கள் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு விசுவாசி கண்ணை மூடுற வரைக்கும் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது, ஒரு உபதேசங்கள் தேவைப்படுது. கண்ணை மூடுற வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சிருக்கணும். நிலச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் எக்ஸ்பர்ட். தேறினல்னா எக்ஸ்பர்ட். அப்போது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிரைஸ்டுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் புரிஞ்சிக்கிற விதத்தில் இருக்குது இது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்களே திருப்பி அந்த சந்தோஷத்தில் பதில் சொல்லணும். எனக்கு அதுதான் வேணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பதில் சொல்லி மகிழணும். அப்போ தான் நமக்கு நல்ல உள்ள பதியும். சொல்கிறோம்ல, இவன் இதில் எக்ஸ்பர்ட், அவர் அதில் எக்ஸ்பர்ட், இவர் இதில் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்னா கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம்ல. சபையில் இருக்கிற எல்லாரையும்
கிறிஸ்துக்குள்ள கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு நான் உங்கள் அபிப்பிராயம் நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ள அந்த அந்த வார்த்தை வேண்டாம், அது சுத்த தமிழ், நமக்கு மண்டைக்கு மேலே போகும். கைதேர்ந்தவங்க அப்படி பேசுவோம். நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்டு தான், பைபிள் வார்த்தை தான். அப்படி இருந்தால் வாயை திறந்தா, ஒவ்வொருத்தருடைய வாயையும் திறந்தா, எனக்கு இப்போ டயர்டெல்லாம் போயிடுச்சு. அப்போது ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ள டாப். அவன் வாயை திறந்தா கிறிஸ்துவின் மகத்துவங்களை பயங்கரமாக சொல்லுது இந்த சபைன்னா, அந்த மாதிரி ஒரு சபை உலகத்தில் இருக்குமா? ப்ராக்டிக்கலாக இருக்குமா? சொல்கிறாங்க எங்கள் ஊழியம், எங்களுடைய வேலையே அதுதாங்கிறான். அப்போ உங்களை அப்படின்னா இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த கொண்டு வர்றவன் எவ்வளவு பாடுபடணும்? அதான் பாடுபட்டு இருக்கோம். கொண்டு வர்றவங்க அவங்களுடைய எய்ம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாயை கொண்டு போய் டாக் ட்ரெயினர்கிட்ட கொடுத்து பாருங்க, நமக்கு கீழ்ப்படியாது அந்த நாய். வீட்டில் தட்டில் வச்சுவிட்டு இங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம், சாப்பிடுன்னா கண்டுக்காது. ட்ரெயினர் மூலமாக நீங்கள் வந்துச்சு அப்படின்னால போதும், அப்படின்ட்டு வாயை சுட்டிட்டு மரியாதை அந்த டைமுக்கு கரெக்டாக செஞ்சுட்டு போ. அவன் அவ்வளவு ட்ரைனிங் கொடுக்குறான். நாய்க்கு அவ்வளோ ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா, நம்ம இது ஏன் இந்த ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா, கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடிய அநேக காரியங்கள் உலகத்தில் உண்டு. நம்மை விலக பண்ணுகிற சாத்தானுடைய சோதனைகளும் டெம்டேஷன்ஸும், அந்த சோதனைகள் பல உண்டு. எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் கொஞ்சம் கிறிஸ்துவ விட்டு விலகிட்டா சர்ன்னு போயிட்டே. நிலச்சரிவு நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக விலகும், அவ்வளோதான், அப்படியே கீழே கொண்டு வந்து. ரொம்ப விலகாது. மழை பெய்கிற நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மலையில் வீடு இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி விலகிருச்சுன்னா அவ்வளோ, அது போதும், அப்படியே கொண்டு வரும். முன்னாரில் 3 நாளைக்கு முன்னாலே நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு அம்மா பாவம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே சரிவு. அவங்கள்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல், என்ன சொல்லவா செய்யும், தெரியவே தெரியாது, அறிகுறியே இல்லாமல் சரிஞ்சு அந்த அம்மா போயிட்டாங்க. இதனால் எப்படி பாருங்கள், நினையாத நாளிகையில் அவங்க பாட்டுக்கு சமைக்கிறாங்க, பாவம் தவார்னு சரிஞ்சு செத்து போயிட்டாங்க. அந்த சரிவு சொல்லிட்டா வருது, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி மலேரியா தடுப்பூசி போடுங்கள்னு சொல்லி ஜீப்பில் சொல்லிட்டா அந்த மாதிரியா வருது? அப்படிலாம் இல்லை, டபால். அதுபோல தான் ஒரு மனுஷனுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு சோதனை என்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. நினையாத நாளிகையில் வீக்காக இருக்கும்போது பட்டு நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். அதுபோல் அதுக்காகத்தான், உஷாராக இருக்கிறதுக்காகத்தான், கிறிஸ்துவுக்குள்ளே நிலச்சி இருக்கும்போது தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆமென். நீங்கள் இதை ருசிக்கிறீங்களோ இல்லையோ கொஞ்சம் சொல்லுங்கள். நமக்கு பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே தேறின. இஸ் அ எக்ஸ்பர்ட், இஸ் அ ப்ரொஃபஸர். ஒரு லெக்சரருக்கும் ஒரு ப்ரொஃபஸருக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அதுபோல் இஸ் அ டாப். அப்போ ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் இந்த மாதிரி டாப் லெவலில் கிறிஸ்துவை பற்றி கொண்டு தேறினவர்களாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பலம் வேண்டும். அதை தான் அடுத்த வசனத்தில் அவன் சொல்ல, இந்த கிறிஸ்துவுக்குள்ளே தேறினா அவன் இடறி விழமாட்டாங்க. எந்த ஒரு மலை போல ஒரு சோதனை வந்தாலும் கூட இந்த தேறினவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொஞ்சம் கூட சாயவே மாட்டாங்க. இப்படி சபையை நாங்கள் மாற்றணும், இதுதான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலைன்னு கரெக்டாக இருக்கான். அப்போ இன்னும் தொடாதே, தீண்டாதே, ருசி பார்க்காதே, அப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாதே, இதை பண்ணாதே, அதை பண்ணாதேன்ட்டு சின்ன சின்ன காரியங்களை கூட இன்னும் ஜனங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும், சின்ன பஞ்சாயத்து கூட செட்டில் பண்ணிக்கணும். அப்படின்னா இவங்க தேரலைன்னு அர்த்தம். சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸ்
மாம்சத்தின்படி நடக்கக்கூடிய சின்ன குட்டி குட்டி பஞ்சாயத்துகளையே நம்ம செஞ்சுட்டு போனால் என்னைக்கு நம்ம அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பாஸ்டர் என்ன அடிச்சுட்டான் அந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் தான் இது மாதிரி பண்ணோம். அந்த பிள்ளைகளை நடத்துகிற டீச்சர்கள் மனசை தேத்திக்கிட்டு தான் அதை உட்காருவாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு காலேஜில் போய் இது மாதிரி பண்ண முடியுமா? அதை தான் இங்கே சொல்கிறான். அதுக்கு எங்களுக்கு தேவன் கொடுக்குற அந்த பலன். ஊழியம் செய்கிற பெருமக்களாக இருந்தால் மிகவும் விசேஷமாக சபை நடத்துகிறவர்களுக்கு இந்த பலன் வேணும். ஆக இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் வேறு இடத்துக்கு போவோம். இன்னும் ஒரு 2 வசனங்கள் தான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு காக்கப்படுகிறவங்களுக்கு அந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை குறித்து கொஞ்சம் முந்தின வசனத்தில் வாசித்தால், மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். இந்த ஜனிப்பித்தவர்கள் ஜனிப்பித்ததின் காரணமே அந்த சுதந்திரத்தை பெறும்படிக்கு தான். ஜனிப்பிக்கப்பட்டதன் காரணம் என்ன? அந்த சுதந்திரத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காகத்தான் அவர் நம்மளை மறுபடியும் ஜனிப்பித்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நமக்கு அந்த சுதந்திரம் நிச்சயமாய் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நம்மையும் எழுப்பி வச்சிருக்கிறார். அப்போ அந்த எழுப்புதை வச்சிருக்கிறதுன் காரணம் என்ன? அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காகத்தான் நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார்னு போட்டிருக்கு. ஆனால் பெற்றுக்கொண்டோமா? இப்போ பெற்றுக்கொண்டோமா? இது பார்த்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுவீங்க, அந்த தைரியமா. அப்போ நீங்கள்லாம் தேறினவர்கள் இல்லையா? தேறினவர்கள்னு சொல்லிக்க முடியுமாயா? தேறிக்கிட்டு இருக்கோம், அப்படி வேணால் சொல்லலாம். தேறினவர்களாக இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. சரி, அந்த சுதந்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு சரி, இன்னும் பெற்றுக்கொள்ளலை. இன்னும் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. கரெக்டாக சுத்த தமிழில் சொல்கிறாங்க. அப்போ பெற்றுக்கொள்றதுக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. சாத்தான் சும்மா இருக்க மாட்டான், இப்படியாவது நம்ம இழந்துடணும்னு பார்ப்பான். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். இப்போ ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, ரோமரில் சொன்னபடி. அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் காணாததை காண்கிறதை போல நம்ம வாழணுமே. காணாததை நம்ம இன்னும் பார்க்கல, பரலோகத்தை யாரும் பார்க்கல, அந்த சுதந்திரத்தை பார்க்கல. சொல்லியிருக்கிறாரு, விசுவாசிக்கிறோம். அது வாடாதுங்கிறாங்க ஆண்டவர், ரைட்டு வாடாது. மகிமையானதுங்கிறாங்க, ரைட்டு மகிமையானது. அழியாதுங்கிறாங்க, சரி சோத்திரம். மாசற்றதுங்கிறாங்க, அது சரி. இது எல்லாத்துக்கும் சரி போட்டு போட்டு ஆமா கூட போட மாட்டிங்களா வாயை திறந்து? இல்லையா? வேண்டாமா? அப்போ எல்லாத்துக்கும் ஆமா போடுறோம். அதுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் போட வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது அவர் தான் செய்யணும், அவர் தான் செய்கிறார். பார்த்தோமா, பெற்றுக்கொண்டோமா? அதுக்கு இந்த விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு அவன் காத்திருக்கிறான். இந்த விசுவாசத்தை அழிச்சிட்டா இவன் அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்க மாட்டான்ல, எய்ம் பண்ண மாட்டான்ல. ஆமாம், சும்மா எல்லாம் போய் அப்படி இப்படின்ட்டு. இந்த ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்தவங்களுக்கு அந்த மொரட்டு குணம் உள்ள மக்கள் எதை தான் நினச்சாங்கன்னா, பாபிலோன்லேருந்து வெளியில் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிட்டு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு அவங்க எய்ம். அதுதான் இந்த ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்தவங்களுக்கு அந்த அந்த விளக்கங்கள் ரொம்ப க்ளீனாக விளங்கியிருக்கும். சொன்னது ஒன்று, நீங்கள் நடக்கிறது ஒன்று. நீங்கள் சொன்னபடி ஒன்றுமே நடக்கலையே, அதனால் நாங்கள் சேலஞ்சு பண்ணுறோம் ஆண்டவரை. அடா பாவி பயல்களா, அவன் நீ விசுவாசிக்க வேண்டிய நீ கர்த்தரை நீ சேலஞ்ச் பண்ண, சவால் பண்ணலாமா? அது முடியாத காரியம். ஆண்டவரோ காலகட்டங்களை அழகாய் வைத்து கொண்டு போகிறார் அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு.
அதில் 4:1 இப்போ இன்சிடென்ட்லி இது வர்றதுனால ஒரு நிமிஷம். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அந்த மக்களுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். 4வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும். யார் இவனுங்க? இந்த 6 கேள்விகள் கேட்ட பயங்கரமான ஆட்கள், 6 கேள்விகள். அப்போ அவங்கள கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அகங்காரிகள் அப்படின்னு சொல்றார், அக்கிரமம் செய்கிறவர்கள். இந்த பயல்களோட பொறுத்து பார்த்தார். ஸ்தோத்திரம். இனி சபிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுன்னார். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணு, அந்த நாள் வரும். வந்ததா? வரல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 கேள்விகள் கேட்டு முரட்டுத்தனம் பண்ணி சவால் எனக்கே விடுற நீ, நான் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மகத்துவமுள்ள ராஜான்னு சொல்லி பார்த்தும் கூட நீ எனக்கு விரோதமாக சேலஞ்ச் பண்ணுற, ஒரு நாளுக்காக வச்சிருக்கிறேன், அந்த நாள் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன் கேள். ஐ வில் டெல் யூ அப்படின்னார். பயங்கர அதிகாரம் உள்ள தேவனிடத்தில் நம்ம பேச முடியுமா ஐயா? அல்லேலூயா. சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, சூளையை போல எரிகிற நாள் அந்த நாள். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று. ஆனால் சாஃப்ட் கும்பல் இருக்கோ, ஆனாலும் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ, கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசிக்கொள்ளுகிறவர்களுக்கோ, கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணுகிறவர்களுக்கோ, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற பொறுமையாய் காத்திருக்கிறவர்களுக்கோ போதுமா? சாஃப்ட் கும்பலுக்கோ சொன்னார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் கட்டாயம் அது உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், 10க்கு துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லலை. அந்த அந்த ஃப்ரைடே ப்ரேயரில் அதெல்லாம் வந்துச்சு இல்லையா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்கள். இந்த சாஃப்ட் கும்பலை கால் கீழே அவங்கள சாம்பலாக்கி மிதிக்க பண்ணி வைப்பேன்னு சொல்கிறார். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அதாவது ஒரு தியானம்னா, சூளையை போல எரியக்கூடிய நாட்களில் ஒரு கும்பல் மேலே நீதியின் சூரியன் உதிக்குது. எப்போங்க? நல்லா வெயில் அடிக்குது, நல்லா மழை பெய்யுது. சில நேரங்களில் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. பார்த்ததே இல்லையோ? பாவம், பார்க்கல. மழை செம்மையாக அடிக்கும். நம்ம மழை அடிக்கும்போது நம்ம கூலாக இருக்கணும்ன்ட்டு மப்பு மந்தாரம் தான் நம்ம விரும்புவோம். எல்லாரும் மனுஷங்க. சுள்ளன்னு ஒரு வெயில் அடிக்குது, மழை அடிக்குதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்குதா அவங்களுக்கு? எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு பிடிக்காது. நல்லா மழை பெய்யும் போது அந்த குழு குழுன்னு எல்லாம் இருட்டா, அது எப்படி இருக்குது? ரெண்டுமே இருந்தால் பிடிக்கிறது இல்லை. வாமிட் பண்ணி போடுவேங்கிறாரு. ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. அதுபோல் இங்கே பயங்கர எரிகிற நரகம் மாதிரி எரிகிற சூளை, அக்கினி சூளையான காலம், துரும்பாயிரும். அவன் தவிடுபடி சாம்பலாகக்கூடிய ஹீட்டில் ஒரு கும்பலுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நீதியின் சூரியன் உதிச்சு அது செட்டைகள் கீழே ஆரோக்கியம் கிடச்சி பாப்பா வெளியில் போய் கழுத்தல்ல கொளுத்த கன்றுகளை போல வளர்றது. எந்த ஏரியாவில் எந்த நேரத்தில் எதை வளர்றது? குழுன்னு நல்லா இருந்து ஜாலியாக அப்படி வெளியில் போய் நல்லா அப்படி அப்பா எதமாக இருக்குடான்னு சொல்லலை. அந்த எப்படி இருக்குது? நெருப்பு பற்றி எரிகிற நடுவில் நம்ம கொளுத்த கன்றுகளை போல வளர்றோம்மா. அது அவரை செய்கிற ஒரு மகத்தான செயல். இல்லையா? எகிப்து ஜனத்துக்கு வண்டு, எகிப்தியர் வீட்டுக்கு வண்டு. இஸ்ரவேல் ஜனத்தில் வண்டும் கிடையாது, மண்டும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். கொசன் நாட்டில் வெளிச்சம், அவனுங்களுக்கு இருள். ஆமென்.
ஆண்டவர் அதை அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அந்த சாஃப்ட் கும்பலாக இருந்தவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரை சேலஞ்ச் பண்ண துணிகிறவர்கள் ஒரு கால் செழிப்பதில்லை, தழைப்பதே இல்லை. ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து சேலஞ்ச் பண்ணி வீணாய் அழிந்து போகிற அத்தி மரங்கள், அல்லேலூயா, வீணாய் அழிந்து போகிற அத்தி மரங்களும் உண்டு பிரியமானவர்களே. ஆக ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு நமக்கு பார்க்கல. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம விசுவாசத்தை கழட்டிட்டா எல்லாமே போச்சு. மனுஷனுக்கு விசுவாசங்கிற ஆக்சில், ஒரு வண்டிக்கு ஒரு ஆக்சில் தேவைப்படுதில்லை, வீல்ஸை கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆக்சில் கலண்டுக்கிடுச்சுன்னா வீலெல்லாம் தனித்தனியாக அப்படி இப்படி போயிடும். அதுபோல் அந்த ஆக்சில் தான் மனுஷனுக்கு விசுவாசம், தேவனுடைய பிள்ளைக்கு விசுவாசம். அவன் அங்கே குறி வைப்பான். எதில்? விசுவாசத்தில் குறி வைப்பான். எங்கே வச்சா வண்டி அவுட் ஆகிடும், பீஸ் ஆகிடும். அவனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது பார்த்தீங்களா? இன்டெலிஜென்ட் பீயிங் அவன், பயங்கர இன்டெலிஜென்ட்டு. மனுஷனுக்கு இல்லாத புத்தியெல்லாம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் விசுவாசத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டே போவாங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொள். அவன் குறி வைக்கிறதெல்லாம் அந்த இடத்துல தான். உங்கள் இப்போ நீங்கள் துணி காய போட்டிருப்பீங்க, ஒரு சட்டை காணாமல் போயிடும். அந்த நேரத்துக்கு ஒரு கவலை இருக்கும், நம்ம சட்டை காணலையடான்ட்டு. அதுக்கப்புறம் அது நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்காது. இந்த உலகத்தில் எதுவும் பாதிக்காது. ஆனால் ஒன்று பயங்கரமாய் பாதிக்கும். வாயை திறந்து சொல். விசுவாசம் போச்சுன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்லி அவுட். அதாவது அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம், அதுவே போச்சுன்னா, அவர் இல்லைங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணான்னா பரலோகம் எப்படி கிடைக்கும்? அவன் அதில் கை வைக்கிறான். அதனால தான் சோதனைகள், பொன்னானது அக்கினியினாலே, அதான் வசனம் தெரியும், ஆனால் கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த விசுவாசம் ஆக்சுவலாக சோதிக்கப்படும் போது தான் அது பொன்னாகுது, விளங்குது. அது சோதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் தப்பிச்சு வெளியில் வந்துட்டான்னா அந்த சோதனையில் பக்காவாக வந்துடுவான், பளபளன்னு வருவான். அதான் சொல்லுவான், அந்த விசுவாச பரீட்சை அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணி ஆகணும். அதுவும் ஜஸ்ட் பாஸ்ன்னு வரக்கூடாது. ஜஸ்ட் பாஸ் சில நேரங்களில் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஜஸ்ட் பாஸுக்கு எய்ம் பண்ணால் ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு ஆயிரும். அந்த அதுக்கு இல்லை, டாப்பில் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் எந்த சோதனை வந்தாலும் விசுவாசத்தை பிடிச்சி பவுல் சொன்ன அறிக்கையை பண்ணுவார்கள். விசுவாசத்தை நான் காத்துக்கிறேன். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை நம்மால் சொல்லவர். அதுக்கு தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த டெஸ்ட்லேருந்து வெளியில் வந்துடும், பாஸ் பண்ணிட்டு வெளியில் வரும். டாப் ரேங்கில் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டு வரணும். தேறினவன் தான். அப்போ தேவ பலன் நமக்கு அவசியம். எனவே என்னத்தை சொல்ல வந்தோம்? அந்த சுதந்திரத்தை அடைகிறதுக்கு கர்த்தருடைய பலத்தினால தான் காப்பாற்றப்பட்டு வருகிறோன்னு பேதுரு சொல்கிறார். வேறு எந்த பலத்தினாலும் காப்பாற்றப்படலை. படிப்போ, பணமோ, பட்டமோ, புகழோ, பேரோ, இதனால நம்ம ஒரு நாளும் காப்பாற்றப்படுகிறது இல்லை. தேவ பலத்தினால காப்பாற்றப்படுகிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் பரலோகத்துக்கு நேராக ஒரு நம்பிக்கையோடு எந்த சோதனையும் பொறுத்து வாழ்கிறோன்னா, அந்த விசுவாசம் ஒளிந்து போகாமல் வாழ்கிறோன்னா தேவனுடைய பலத்தினால தான் அது நடக்குது ஒழிய நம்மால் ஒன்றும் நடக்கிறதில்ல. பேதுரு கரெக்டாக சொல்லுகிறார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறது கர்த்தருடைய பலன்தான். இருந்தாலும் இதில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும் உங்கள் விசுவாசம் இல்லை, நீங்கள் துக்கப்பட வேண்டியது அவசியமானதனால் நீங்கள் இப்பொழுது பலவித சோதனைகள்னாலே இதில் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம், அதாவது வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது. என்னையா இன்னைக்கு நான் என்னுடைய பாயிண்ட்டு கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன். வெயில் அடிக்குது, சந்தோஷமும் இருக்குது, துன்பப்பட வேண்டி இருக்குது, துக்கமும் இருக்குது. ஐயா நல்லாவே இல்லையே, இது துன்பப்பட வேண்டியது அவசியம்னு சொல்கிறார். நீங்கள் வாசிங்க திருப்பி. அவசியம்னா கட்டாயம். அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம்
ரெண்டு சில வார்த்தைகளை கரெக்டாக ஆவியானவர் போடுகிறார். ஒன்று அவசியங்கிறாரு, அடுத்து காலம் நீட்டிக்கலை, ஒரு கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகளில் ஒருவித சோதனை இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் வருதில்ல, அதை குறித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அவசியம். முதல்ல சந்தோஷப்படுகிறோம், வெயில் அடிக்குது, அது நடுவில் மழை பெய்யுது, துக்கம். அடுத்து அது அவசியம். ரெண்டாவது கொஞ்ச காலம்தான். மூணாவது நானே ஒரு சோதனை, பலவிதமான சோதனை ஒவ்வொருத்தனுக்கும் வருது. சோதனையில் அந்த சோதனை வர்றதுனால துக்கம். துன்பத்தினால வரக்கூடியது துக்கம், இன்பத்தினால வரக்கூடியது சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இன்பத்தினால வரக்கூடிய சந்தோஷம், இன்பத்தினால வரக்கூடியது காணாதது. இன்பம் காணாதது, இன்னும் பார்க்கல, அந்த சுதந்திரத்தை பார்க்கல, ஆனால் இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது நடுவில் துன்பம் அவசியமாக அதுவும் வருது, துக்கம் வந்துடுது, துன்பத்தினால் வரக்கூடிய துக்கம் வருது. இதில் பலவிதமான சோதனைகள், இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வர்றதுனால உங்களுக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் துக்கப்படுகிறீர்கள் தெரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் அந்த இன்பத்தினால் பரம இன்பத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் நீங்கள் இழந்து போகாமல் இருக்கும்படிக்கு இந்த சோதனைகள் உங்களை நல்லா தயார் பண்ணி வெளியில் கொண்டு வரும். அதுக்கு பலப்படுத்துகிற தெய்வம், ஸ்ட்ரெங்க்த்து கொடுக்குற ஆண்டவர் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை சொன்ன பேதுரு மூலமாக தேவாவியானவர் அதை சொன்னார். எந்திரிச்சு ஜெபிக்கலாம். 2 காரியங்கள். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. 2வது காரியம், எங்களுக்குன்னு நீங்கள் உண்டு பண்ணதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, திடப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த திடப்படுத்தலுக்கு நிறைய காரியங்கள் உண்டு, அது நான் இப்போ எடுக்கலை. ஆக இந்த வசனங்களை கொண்டு நம்மை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள் ஆகணும். நம்பலாமா? ஆயிடுவோமா? ஆக்கி கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சகோதரனும் தேறினவர்கள் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது. அல்லேலூயா. சண்டைகளும் இருக்காது, வம்புகள் இருக்காது, மனஸ்தாபங்கள் இருக்காது, எதுவும். கிறிஸ்துவுக்குள்ளே அந்த கிறிஸ்துவுக்குள் தேறினவர்கள்னா என்ன அர்த்தம்னு அதையும் சொல்லிட்டு ஜெபிக்க போகலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிரு, அதுதான் தேறினவர்கள். எதில் தேறினவர்கள்? தேறினவர்களா இயேசு கிறிஸ்துன்னு சிலுவையை மாட்டிக்கிட்டா தேறினவர்களா? இல்லையா. கிறிஸ்துவின் சிந்தை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்போ கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமம். அந்த ஆவியின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி மாத்திரம் அல்ல, அது பெருகி எக்ஸ்பர்ட் ஆயிட்டான்னா பரலோகம்தான், வேறு வழியே இல்லை இந்த பூலோகத்தில். ஆனால் அது இந்த பூலோகத்தில் ரொம்ப சம்பூர்ணமாக பார்த்துடலாமா? தலையை சொரிய வேண்டியது. பார்க்க முடியுமா? மாம்சத்திலிருந்து பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம், அது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் ஒன்று செய்யலாம், பின்னானவைகளை மறந்து. எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கர்த்தர் அழகாக பேசுகிறதுக்கு அவர் வார்த்தைகளை ரெடியாக வச்சுருக்கிறார். எல்லாரும் தேர்ந்தவர்கள். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். உண்டாயிருச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தேறி மேலே போயிடுவீங்க. நான் இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. நானும்னு சொன்னால் உங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்யலாம்? வரலாம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உண்டானதை திடப்படுத்துவார். ஆமேன். சந்தோஷமாய் நம்மை காப்பாற்றுவார். வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, என்ன பண்ண? இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். விசுவாசத்தை குறி வைக்கிறான் பிசாசு. விசுவாசங்கிற ஆக்ஸில் பிடுங்கிட்டா சக்கரங்கள்லாம் அதுன்னு போய் வண்டி பீஸ் ஆயிடும். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். நோ. ஊழியம் செய்கிற பெருமக்களுக்கு போராட்டங்கள் வரும். விசுவாச பெருமக்களுக்கு வீடுகளில் சோதனைகள் வரலாம். என்னதான் வந்தாலும் அன்னன்ன சோதனைக்கும் அன்னன்ன வேதனைக்கும் கர்த்தர் காப்பாற்றுகிறதற்கு ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமேன்.
அவனை தான் சபித்தாரே ஒழிய, இது மறக்காதீங்க தேவ பிள்ளைகளே, நம்மளை தேவன் சபிக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சபித்தா ஏன் அவர் திரும்பி வரணும்? நமக்காக இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவர் வந்துட்டாரு, ரட்சித்துட்டார்னா நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கு தான். கர்த்தருடைய பலத்தினாலே, ஆவியின் பலத்தினாலே, விசுவாசத்தின் பலத்தினாலே, நம்முடைய பலவீனங்களில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னது போல தேவன் தமது ஜனத்துக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அதிகரிக்க பண்ணி சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆதரித்து காப்பாற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டிய விசுவாசத்தின் அருமையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆசையாய் ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கரெக்டாய் பேசி அனுப்புறீங்க. அவர்களை அப்படியே உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ளுங்க. சபையும் அடியானையும் காத்துக்கொள்ளுங்க. அடியானுடைய குடும்பத்தையும் சபையாருடைய குடும்பங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் இதுவரைக்கும் காப்பாற்றின பலத்தினால காக்கப்படுகிறோம். அந்த அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம், மகிமையான சுதந்திரத்துக்கு ஏதுவாக வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்துப்பா. சூளையை போல வெயில் அடிக்குது, ஆனா செட்டைகளின் நிலவில்லை. ஆஹா, கொளுத்த கன்றுகளைப் போல வளர்றாங்களாம். வெயிலும் அடிக்குது, அங்கே மழையும் பெய்யுது. கர்த்தர் கட்டாயம் அந்த வித்தியாசத்தை காப்பாற்றுவீங்க. அப்படியானால் அந்த சூளையை போல எரிகிற அந்த காரியம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை சேதப்படுத்தாது, அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகள் ரெண்டையும் பிரிக்கும், காப்பாற்றும் என்று அர்த்தம். இது சத்தியம், அது நித்தியம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் தேற்றப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் காப்பாராக. God bless you. ஆமென்.